மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் நாளை அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணியளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது நாகையிலிருந்து தென்கிழக்கே 880 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னையின் தென்கிழக்கே 1050 கிலோமீட்டர் தூரத்திலும் நிலை கொண்டிருக்கிறது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறலாம் என்றும், அதற்கடுத்த 2 நாட்களில் தமிழகம், இலங்கை கடற்கரையை நோக்கி நகரலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இன்று நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிக கனமழையும், மயிலாடுதுறை, சிவகங்கை, கடலூர், அரியலூர் மற்றும் காரைக்காலில் கனமழையும் பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நாளை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்காலில் அதிக கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் புதுவையில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை கனமழையும், நாளை மறுநாள் கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் அதிக கனமழையும் பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி மிக கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மதுரையில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக பேசியவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அதிமுக சார்பில் மாவட்ட வாரியாக கள ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று மதுரையில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கட்சியின் செயல்பாடுகள் குறித்து கிளை வார்டு நிர்வாகிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. அப்போது பழங்கானத்தைச் சேர்ந்த செழியன், பிபி குளத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் ஆகியோர் எழுந்து செல்லூர் ராஜுவின் செயல்பாடுகள் குறித்து விசாரிக்கும்படி கோரிக்கை விடுத்தனர். இதனால் ஆவேசமடைந்த செல்லூர் ராஜுவின் ஆதரவாளர்கள் செழியன் மற்றும் ராமச்சந்திரன் மீது சரமாரியாக தாக்கினர். தொடர்ந்து டாக்டர் சரவணனை கண்டித்து அதிமுகவினர் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நத்தம் விஸ்வநாதன் அதிமுக கூட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று விளக்கம் அளித்தார். இந்த பிரச்சனை அதிமுகவில் ஒரு சலசலப்பும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை. அதாவது சகோதரர்கள் உள்ளவர்களோ குடும்பத்தில் இருந்தால் உள்ள இருக்கிற பிரச்சனைகள் பணிபுரிவதில் போட்டி, அது கூட இல்லை. எனக்கு அந்த வாய்ப்பை கொடு, உனக்கு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி அது எந்த பிரச்சனை. திருவண்ணாமலை அருகே உள்ள சில கிராமங்களை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பெருந்திரள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணி நகராட்சிக்கு அருகே இரும்பேடு, ராட்டினமங்கலம், பையூர், முள்ளிப்பட்டு உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களை நகராட்சியுடன் இணைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.